சென்னையில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக கட்டப்படும் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். தான் அறிவித்த அறிவிப்பினை செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் வசதிக்காகவும் அவர்களின் பயணத்தை மேலும் இனிமையாக்கவும் ஹஜ் இல்லம் அமைக்க அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அனைத்து சமுதாயங்களும் சமமாக வளர வேண்டும் என்ற கனவை நனவாக்கி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது இவர்களால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள ஹஜ் இல்லம் மற்றும் திராவிட மாடல் அரசின் மகத்தான சிறுபான்மையினர் நலன் காக்கும் திட்டங்கள் பற்றிய சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. சமத்துவம், சமூக நீதி மற்றும் வளர்ச்சி அடிப்படையில் சிறுபான்மையினர் மக்களின் கல்வி, பெண் முன்னேற்றம், பொருளாதாரம் மற்றும் மத நலனை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கிராமப்புற சிறுபான்மையினர் மாணவியர்கள் இடைநிற்றலின்றி கல்வி பயில 1.03 லட்சம் மாணவியர்களுக்கு ரூபாய் 6.57 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவியர் விடுதி ரூபாய் 3.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டிகள் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட்டு தமிழ் மொழி, பண்பாடு, இலக்கியம், கலை மற்றும் வரலாற்று திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சிறுபான்மையினருக்கான 14 கல்லூரி விடுதிகளில் நூலகம், உடற்பயிற்சி, விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சிகள் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் பட்டப்படிப்பு செய்யும் மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 10 கோடி கல்வி உதவி வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் புதுமை பெண் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆதரவற்ற, வயதான மற்றும் ஏழ்மை முஸ்லிம் மகளிர் நலனுக்காக 17 மாவட்டங்களில் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு மொத்தம் 55 சங்கங்களுக்கு ரூபாய் 33 கோடி இணை மானியம் வழங்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் 4.76 கோடி மதிப்பீட்டில் 10,583 மிதிவண்டிகள், மேலும் பின்தங்கிய பெண்களுக்கு ரூபாய் 3.65 கோடி மதிப்பீட்டில் 6,000 தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. திருமண உதவித்தொகை உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 81 பயனாளர்கள் ரூபாய் 2.65 லட்சம் பெற்றுள்ளனர். கல்வி நிறுவனங்களுக்கு 450 நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மக்கள் இஸ்ரேல் ஜெருசலேமுக்கு புனித பயணம் மானியம் ரூபாய் 37,000 60,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் புதிய பணியிடங்களுடன் சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் ரூபாய் 1.75 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. 42 தேவாலயங்கள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. வக்பு நிர்வாக மானியம் உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 13.01 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க மதுரையில் புதிய தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த தர்காக்கள் 5 மாவட்டங்களில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு 100 பள்ளி வாசல்கள் மற்றும் தர்காக்கள் 3 மாவட்டங்களில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. 10 மாவட்டங்களில் தொன்மையான தர்காக்கள் மற்றும் பள்ளி வாசல்கள் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. 2025 முதல் முதல் முறையாக ஹஜ் பயணிகளுக்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்பட்டு ஆண்டு நிர்வாக மானியம் ரூபாய் 50 80 லட்சமாக உயர்த்தப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் கூடுதல் கட்டடங்கள் ரூபாய் 597 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு கல்வி, பொருளாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் மத நலனில் சிறுபான்மையினர் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 5,000க்கும் மேற்பட்ட ஹஜ் பயணிகள் சென்னை விமான நிலையத்திலிருந்து
புதிய மக்கா மற்றும் மதீனா நகரங்களுக்கு செல்கின்றனர். ஹஜ் பயணிகள் முன்பே சென்னையில் தங்கி விசா, கடவுச்சீட்டு மற்றும் பயண உடைமைகளை சரிபார்த்து விமான நிலையம் புறப்படுவர். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் ரூபாய் 39.20 கோடி மதிப்பீட்டில் நாள் ஒன்றிற்கு சுமார் 400 ஹஜ் பயணிகள் தங்கும் 100 அறைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஹஜ் இல்லத்தை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பினை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும். சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை நங்கநல்லூரில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது குறித்தான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம்.